வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்முடைய திருச்சமத்தில் அமர்ந்திருக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவரே இடைபெடுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு தீர்க்கதரிசியின் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்த கர்த்தர்தாமே இப்பொழுதும் அடியனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்து அதை கேட்க எங்கள் ஒவ்வொருவருடைய செவியும் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுமப்பா, நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டிலும் கர்த்தர் பிறந்த பண்டிகையை நாம் ஆசிரிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டியிருக்கின்றார். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பெத்லகேமிலே பிறந்த பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பலிபீடத்திலே அமர்ந்திருக்கிற தலைமை ஆயர் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அடியனுடைய சார்பாகவும் அடியனுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் கிறிஸ்துமஸ், கிறிஸ்து வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளி. கிறிஸ்து வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளி. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையின் ஒளி என்றால் இன்றைக்கு நம்பிக்கை அற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யார் நமக்காக நம்மோடு கூட இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் தனித்து விடப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்மஸ் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் பிறப்பின் மூலமாய் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் ஒளியை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். என்றால் ஒளி என்பது நமக்கு தெரியும், அது எப்போதும் நமக்கு வழிகாட்டுகின்றதா இருக்கின்றது. என்றால் ஒளி இல்லை என்று சொன்னால் இருள் சூழ்ந்திருக்கும். அந்த இருளிலே நீங்கள் நானும் எங்கே செல்ல வேண்டும் என்பது நமக்கு அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நம்பிக்கையின் ஒளி மூலமாய் நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற ஒளியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நம்பிக்கையின் ஒளி என்ன? உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு பாலகனாய் பிறந்திருக்கின்றாரே பெத்லகேமிலே, அவரை குறித்து பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தோடு கூட அவரை இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கின்றார். என்னால் மனுக்குலம் துரத்தப்பட்டது, மனுக்குலம் பரலோகத்திலிருந்து விரட்டப்பட்டது. பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் இருந்தது. ஆனால் அதை சரி பண்ணும்படியாய் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மனுக்குலமாய் அவர் அனுப்பினார். மாட்டு தொழுவத்திலே தாழ்மையின் கோலத்திலே இன்றைக்கு பிறந்திருக்கின்ற அந்த பாலகனை அதிகாலை வேளையிலே அநேகர் வந்து தரிசித்து விட்டார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் வந்திருக்கிற இதே வேளையிலும் கூட அவரை நாம் தரிசித்தவர்களாய், ஏன்னா அவர் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையின் ஒளியை கொடுக்கின்ற கர்த்தர் பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கின்றார். அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் இருதரத்தாரை ஒன்றாக்கும்படியாய் அவர் வந்தார். என்றால் பிதாவாகிய தேவனோடு கூட மனுஷனை ஒன்று பண்ணும்படியாய், உருவாக்கும்படியாய், ஒருமனப்படும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். என்னால் நமக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே திகில், அதாவது பயம் நிறைந்த வாழ்க்கை. எதை குறித்தாலும் பயம். ஏன் நாம் பயப்படுகிறோம் என்பதே நமக்கு தெரியாத பயம். வாழ்கிறோமா இல்லையா? இன்னைக்கு மருத்துவரை பார்த்தோம் என்றால் மருத்துவர் சொல்லுகின்றார், ஏதோ சொல்லி விடுவார், அது நமக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. இதை பார்க்கணும், இந்த டெஸ்ட் எடுக்கணும்,
ஏன்னா நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கின்ற உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. எப்பொழுதும் ஒரு அவன் நம்பிக்கை நிறைந்திருக்கின்ற வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு ஒளி வருகின்ற பொழுதுதான் நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகின்றது. ஒளியின் வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டிய வழியை நாம் அறிந்து கொள்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளிதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ பெத்லகேமிலே பிறந்து விட்டார் அல்ல. இன்னைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே நம்மை ஆராதிக்க வந்திருக்கின்றமே. உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் அவர் பிறந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க இருக்கின்றார். எனவே நீங்கள் அதை அறிந்தவர்களாய் இந்த நாளின் செய்தியை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, பாவம் என்னும் இருளை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி. ஒன்று, பாவம் என்னும் இருளை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி. இரண்டாவதாக, குழப்பத்தை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி. குழப்பத்தை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி. அங்கு பார்க்கின்ற பொழுது பாவம் என்னும் இருளில் நாம் வாசித்தோமே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசத்திலே குடியிருக்கிறவரின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படி என்றால் இருள் எதை குறிக்கின்றது? பாவத்தை குறிக்கின்றது. இன்றைக்கு பாவம் எங்கும் பெருகி இருக்கின்றது. பாவம் என்று சொல்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நீங்கள் நானும் எது செய்தாலும் அது பாவம், அது பாவம். ஒருவேளை நான் இப்படியெல்லாம் பண்றதில்லை, நான் குடிப்பதில்லை, நான் வெறிப்பதில்லை, நான் அப்படியாக இப்படியாக நான் வாழ்வதில்லை என்று சொல்லி நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், பாவம் என்பது கடவுளின் சித்தத்திற்கு நாம் எதிராக செய்கிற ஒவ்வொன்றும் பாவமாய் இருக்கின்றது. அதைத்தான் நான் பார்க்கின்ற பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 1:2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை நான் அழைத்தேன், இவர்களை நான் என்னுடைய பிள்ளையாக முத்தரித்தேன். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது என்ன? நான் வளர்த்த பிள்ளைகள் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகின்றார்கள். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கலகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் கலகக்காரர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதிலே பார்க்கின்ற பொழுது எரேமியா எடுத்தவர்கள் எரேமியா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 5:23. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமும் உள்ள இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். ஆண்டவருக்குள் அறியமானவர்களே, இன்றைக்கு பிறந்திருக்கின்ற இயேசு இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அதைத்தான் நீக்கி பெரிய வெளிச்சத்தை ஒரு பரிசுத்தம் உள்ள ஜனமாய் நாம் இந்த உலகத்திலே வாழும்படி நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், இளையகுமாரனை பார்த்திருக்கின்றோம். இளையகுமாரன் என்ன செய்தான்? தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கி போய் பாவத்திலே வாழ்ந்து எல்லாவற்றையும் விட்டு கடைசியாக என்ன செய்தான்? என்ன செய்தான்? அவன் புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பனிடத்திலே போய் உன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் கூலிக்காரனின் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி போகின்ற பொழுது நடைபெற்ற காரியம், தகப்பன் மகன் வருகின்றதை கண்ட மாத்திரத்திலே ஓடோடி போய் அவரை கட்டி அணைத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கின்ற நம்பிக்கையின் ஒளிக்குள்ளாக நீங்கள் நானும் வருவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும்
ஒருவேளை இளைய குமாரனை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் மீட்பராய் வந்திருக்கின்றார். மெசியா என்பதற்கு இரட்சகர். அவர் வந்ததின் நோக்கமே ரட்சிக்கும்படியாய். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. இன்றைக்காவது நீங்கள் நானும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் அது வீண். உலகத்தின் மக்கள் மத்தியிலே நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடினேன் என்று சொல்லி நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த நாளிலாவது பலிபீடத்திலே போய் முழங்கால் படியிட்டு அவருடைய திரு சரீரத்தையும் ரத்தத்தையும் வாங்கின்ற போது, ஆண்டவரே இப்பொழுது வாசிக்க கேட்ட ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட, எரேமியா 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாய் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த இருளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் பார்க்கின்ற பொழுது அங்கு ஏசாயா சொல்கின்றார், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே ஏசாயா 1:6 பார்க்கின்ற பொழுது பிறந்த பாலகன் என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா எப்படி சந்தோஷம்! அந்த சந்தோஷத்தை அன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். திருச்சபையாய் நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய இல்லத்திலே இயேசு பிறந்திருக்கின்றார். பிறந்தவர் அவர் நமக்கு அங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யார்? பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஏக சுதனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கின்றார். அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் என்ன? சமாதான பிரபு. இன்றைக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் பெத்லகேமிலே மட்டுமல்ல, இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கின்றார். நாம் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவரிடத்தில்தான் ஆலோசனை கேட்க வேண்டும். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுறோம், போறோமா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்து விட்டால், வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து விட்டா எங்கெங்க ஓடுறோமா இல்லையா? போய் ஆலோசனை, மனிதரிடத்தில் ஆலோசனை. அந்த ஆலோசனை நிலைக்கின்றதா அல்லது பிரச்சனை முடிகின்றதா? நினைத்து பாருங்கள். நாம் போய் கேட்டது ஒன்றாயிருக்கும், நம்மிடத்தில் கேட்டவர்கள் மற்றவர்கள் சொல்வது ஒன்றாயிருக்கும், மற்றவர்கள் சொல்வது நம்ம சொன்னது ஒன்றா இருக்கும். அதுக்கு காது மூக்கு வச்சு கடைசியில் ஒரு பெரிய உருவமாகும். நாம் சொல்லாத வார்த்தை, நாம் பேசாத வார்த்தை, எல்லாவற்றையும் அங்கு பார்க்கின்ற பொழுது ஆலோசனை. இன்றைக்கு கர்த்தர் பிறந்திருக்கின்றார். இனி என்னுடைய வாழ்க்கையிலே என்ன பாடுகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், என்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய பலிபீடத்திலே வந்து நான் ஒப்படைப்பேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எனக்கு வேண்டிய நல்ல ஆலோசனை தருவார் என்ற அந்த விசுவாசத்திலே இந்த நாளில் நீங்கள் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு உண்டு. அவர் சொல்ல ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். வல்லமையுள்ள நித்திய பிதா, நித்தியமாக இருக்கின்ற அவர்தான் நம்மோடு கூட இருக்கின்றவர். உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நித்திய பிதா, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சமாதான பிரபு. சமாதான பிரபுனாக்கா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பிரபு. இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற அன்புக்குரியவர்களே, நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நம்மிடத்திலே இந்த நாளிலாவது நிறைவேற நாம் அர்ப்பணிப்போம். இதனால் பாவம் என்னும் இருளை நாம் அகற்றுகின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை ஒளி வீச முடியும். இல்லை, நான் இப்படி தான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அது இருள் சூழ்ந்த வாழ்க்கை, அது இருள் நிறைந்த வாழ்க்கை. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாத வாழ்க்கை. ஆண்டவர் கிறிஸ்து பிறந்திருக்கின்ற இந்த நாளிலாவது நான் ஆண்டவரே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க
அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அங்கு பெரிய வெளிச்சத்தை இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதுவரைக்கும் நீங்கள் நானும் இருளின் தேசத்திலே குடியிருந்திருக்கலாம். இன்றைக்காவது நம்மிடத்திலே ஆண்டவர் நம்பிக்கையின் ஒளியை வீசும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, குழப்பத்தை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி. அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த நற்செய்தியினுடைய எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு பார்க்கின்றோம், அடிக்கடி நம்ம அநேக ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று. கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் என்னத்தை பார்த்தாங்க? நட்சத்திரத்தை. காலையில் ஐயா நட்சத்திரத்தை குறித்து அநேக நட்சத்திரங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாய் நாம் ஒளி வீசுகின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு பார்க்கின்ற பொழுது ஏரோது நாட்களிலே அங்கு பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது என்னாச்சு? கிழக்கிலிருந்து சாஸ்திரி எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றார்கள். எதுக்கு விசாரித்தாரு? போதும். எதுக்கு விசாரித்தாரு? இயேசுவை இது பண்ணவா? ஏரோதுடைய இது என்ன? ஏரோது எல்லாம் தெரிந்தவன், எல்லாம் தீர்க்கதரிசனங்களை அறிந்தவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருந்தாலும் கூட அங்கே நட்சத்திரங்கள் எப்போது அவங்களுக்கு ஒளி கொடுத்ததோ, அங்கே ஒளி கொடுத்து அவர்களை அழைத்து வந்ததோ, ஆனால் அவர்களுக்குள்ளாக வந்த சாத்திரிகளுக்குள்ளாக ராஜா அரண்மனையில் பிறப்பார். அப்படி தானே? அரண்மனையில் பிறப்பார். அதை நினச்சி தான் அவங்க அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே பொண்ணு ஏறது என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் வேதபாரர்கள் எல்லாத்தையும் கூடி வர செய்து கேட்ட பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க? 6ஆம் வசனம், அதற்கு அவர்கள் யூதாவில் பெத்லகேமில் பிறப்பார். அது என்னென்றால், நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. எந்த தீர்க்கதரிசி? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமே. மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் 1000 சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதலும் அநாதி நாட்களாய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது. பெத்லகேமை குறித்து மீகா என்ன சொன்னாரோ அதை இங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு? ஏரோது என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். திட்டமாய் விசாரிங்கள். உன்னை விசாரிக்கின்ற பொழுது திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நான் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி பெத்லகேமுக்கு அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, ஏரோதுடைய திட்டம், ஏரோதுடைய சதி திட்டம், அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட சதி திட்டத்தை இன்றைக்கு ஆண்டவர் பிறப்பின் மூலமாய் சாஸ்திரிகள் மூலமாய் அவர் முறியடிக்கின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு பின்னால் எத்தனையோ சதி பின்னிக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ வலைகளுக்குள்ளாக நாம் விழும்படியாக நமக்குள்ளாக அநேகர் எழும்பி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏரோது அப்படித்தான் சதி பண்ணினான். நீங்கள் போய் திட்டமாய் விசாரிங்கள், வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் பணியணும். நடைபெற்ற காரியம் என்ன? யார் அவர்களை அழைத்து வந்ததோ நட்சத்திரம், அவர்கள் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்த பொழுது அதே நட்சத்திரம் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் பிள்ளை இருந்த இடத்து வரைக்கும் காட்டினது என்று சொன்னால், இன்றைக்கு அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தியிருக்கின்றோம்? அல்லது நீங்கள் நானும் நட்சத்திரங்களாக இருந்திருக்கின்றோமா? நட்சத்திரத்தை கண்டோமே, அந்த சாஸ்திரிகளைப் போல இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் நானும் வந்திருக்கின்றோமா? அல்லது அதே ஏரோது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
இன்றைக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். இதே வார்த்தையை நாம் ஆண்டு காலமாய் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆவியானவர் இந்த நாளில் சொல்கிறார், நான் இன்றைக்கு சாஸ்திரியாய் இருக்கின்றேனா அல்லது ஏரோதுவாய் இருக்கின்றனா? ஏரோதுவை போல என்னுடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? ஆண்டவருக்கு மகிமை சேர்க்காத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது ஏரோதுடைய வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நானும் தேவனை தரிசிக்காத பிள்ளையை தரிசிக்காதபடி வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் இருக்கின்ற வாழ்க்கை ஏரோதுடைய வாழ்க்கை. அவர் தாழ்வின் சொருவமாய் மாட்டு கொட்டிலே மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தாரே. அந்த தாழ்மையின் சொரூபத்தை நீங்கள் நானும் தரிசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு உன்னை காணுகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி, அதற்கு காரணம் என்ன? அது காரணம் என்ன? ஏன் சாஸ்திரிகள் மாறி போனார்கள்? அங்கு நடைபெற்ற காரியம், அங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே வந்தோடனே 12ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் ஏரோதுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இன்னைக்கு அதே ஆண்டவர், அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் போகின்ற வழியை அறிந்திருக்கின்றார். அந்த வழி சரியில்லை, வேறு வழியாக செல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதுதான் மனசாட்சி. சொல்றோம்ல, எனக்கு சொன்னதான் கேட்க மாட்டான். நடைமுறையில் சொல்றோம்ல, செய்கிற காரியம் சொல்லத்தான் கேட்க மாட்டான். அவனுக்கு மனசாட்சி இருக்கா? அந்த மனசாட்சியின் படியாவது அவன் வாழ்றானா? சொல்றோமா இல்லையா? மக்களை பார்த்து ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை நான் பேசுவதற்கும் நான் செய்வதற்கும் வேறு விதமாக இருக்கும் என்று சொன்னால், இங்க இருக்கின்ற இத்தனை கண்கள், நான் 2 கண்ணில் பார்க்குறேன். நீங்க எத்தனை கண்ணில் பார்க்குறீங்க? எத்தனை கண்ணில் பார்க்குறீங்க? நான் தூங்கிட்டீங்களா? தூங்கியாச்சா? எத்தனை மணிக்கு? நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சோம், 11:30 மணிக்கு படுத்தோம். ஐயா தூங்கவே இல்லை. தூங்கிட்டீங்களா? ஒரு ஆராதனை முடித்து விட்டு அடுத்த ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முடிச்சிருக்கவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்களா ஹல்லேலூயா. இந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையை உள்ளது என்று சொன்னதுக்காக நன்றி. நல்லா கையை தூக்க அம்மாமார், தூங்குறவங்கெல்லாம் கையை தூக்கிட்டாங்க. உண்மைன்னு சொத்துக்கிறது நல்லதாம்மா, ஒன்றும் இது இல்லை. ஏம்மா பக்கத்தில் இருக்கவங்க ஒன்றும் சொல்லாங்க, அவன் கரெக்டாக தான். அதாவது அவங்களுடைய கண் முழித்திருக்கின்றது, அவருடைய இருதயமோ தூங்கி கொண்டிருக்கின்றது, உள்ளமோ உறங்கி கொண்டிருக்கின்றது. அப்படின்னா நீங்கள் உள்ளம் உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் என்னை பார்க்கலாம். பார்க்கிற எல்லாரும் தான் பார்க்குறீங்க. நான் பார்த்து தான் இருக்கேன். எல்லாரும் கண்ணும் முடிச்சு தான் இருக்கேன், யாரும் தூங்கலை. நீங்கள் நினைக்கிற கண்ணை மூணா தான் தூங்கினது கிடையாது. நாம் காதில் கேட்பதை உள்ளாக வாங்கி இருதயத்துக்குள்ளாக செல்லவில்லை என்று சொன்னால் நாம் ஆவரம் தூங்குகின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் தூங்குகின்றதாக இருக்கின்றது. எனவே அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க, அவங்க உள்ளதை உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் சூழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, சூழ்ச்சி எப்படி எந்த நேரத்தில் யார் மூலமாக எங்கு வருகிறது என்பதை திட்டம் போட்டு இன்னைக்கு சூழ்ச்சி பண்ணுற கூட்டம் உண்டு. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அன்றைக்கு எப்படி சாஸ்திரிகளை வழிநடத்தினாரோ அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் சொப்பனத்தில் சொல்லி, நீ போகிறது இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போ, நீ இங்கே இருக்காத, நீ போயிரு சொல்லுவார். அதை நாம் கேட்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிறந்த இயேசுவை நாம் தரிசித்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எச்சரிப்போடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். 12ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் ஏரோதுக்கு திரும்பி போகாமல் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போனார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள அருமையானவர்களே, நீங்கள் நான் இந்த தேசத்திலே வாழ்ந்தாக வேண்டும். நாம் குடியிருக்கின்ற இடத்திலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். நாம் வேலை செய்கின்ற இடத்திலே வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் நமக்கு சூழ்ச்சிகள் உண்டு, நமக்கு போராட்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் தேசத்தில் இருங்கள், ஆனால் வேறு வழியாய் போங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள்.
கிறிஸ்துமஸில் வந்து ஆண்டவரை தரிசித்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் வேறு வழியாய் போக அழைக்கப்படுகின்றோம். அதே மத்தேயு 1:20 இப்படியாக சொல்கின்றது. வாசிக்கலாமே. மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில், இங்கே என்னது, சாஸ்திரிகளுக்கு சொற்பனத்தில் சொன்ன தூதன் இங்கே யாருக்கு சொல்லுங்க, வாசிக்கலாம். அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை தள்ளி விடாதே, சேர்த்துக்களை ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இது கூட நிறுவப்பகுதி தீர்த்து அதில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களே அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே மிக அழகாக நாம் என்னென்ன செய்யக்கூடாது, ஏன்னா நாம் மனித நேயமற்ற ஒரு வாழ்க்கை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் அதை அருந்து பார்த்து அங்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், நீங்கள் நானும் மீட்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளமே நல்லது செய்வதும் மனித நேயத்தோடு வாழ்வதும் தான் என்பதை நாம் அறிந்து கொண்டு இயேசு தருகின்ற அந்த மெய்யான ஒளியை, அந்த நம்பிக்கையின் ஒளியை நாமும் பெற்று நாம் மற்றவர்களுக்கு வீச இயேசு இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பிறக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் பிறப்பார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதலே, என்னால் நம்பிக்கையின் ஒளியாய் இருக்கின்ற கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் நம்முடைய என்னது, அவருடைய நாமம் என்ன, இம்மானுவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆலயம் இம்மானுவேல். இம்மானுவேல் ஆலயத்தில் நம்மோடு கூட இருக்கின்றார். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட இருக்கின்றார். அப்படியே நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருடைய செயல்பாடாய் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்படி இருந்ததோ இருந்துட்டு போட்டோம். இனி வரக்கூடிய காலம் பொல்லாத காலம். நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, நாம் இருக்கின்ற தேசத்திலே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகி போகக்கூடிய அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு மீண்டுமாக அவர்கள் திருப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வட மாநிலங்களை நாம் பார்க்கின்றோம். நாம் கர்த்தருக்குள் நன்றி செலுத்த வேண்டியது, இன்றளவும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராததிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் அதே வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வரும் என்று நாம் எச்சரிப்போடு கூட இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்காக நம்பிக்கையோடு கூட நம்பிக்கையின் ஒளியை வீசவும் மற்றவர்களை ஆண்டவர் அண்டை அழைத்து வரவும் இந்த நாளிலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த நாளிலே கேட்டது, பாவம் என்னும் இருளை அகற்றும் நம்பிக்கையின் ஒளி இயேசு. குழப்பத்தை அகற்றும், சாஸ்திரிகளுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை அவர்கள் சொன்ன பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு சொற்பனத்துக்கு கீழ்ப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் சென்றது போல வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நானும் போகின்ற வழி சரி என்று சொல்லி நாம் அடம்பிடிக்காதபடி, எனக்கு தான் சொல்கிற வார்த்தை ஈஸியாக புரியும். இது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்னன்னாக்கா, அன்றைக்கி அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த நாட்களில் இருந்த ஊமைகளை சொல்லி தான் அவர் மற்றவர்களுக்கு நாம் அடம்பிடிக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். பிதாவாகிய தேவனோடு இருந்த இயேசு உங்களையும் என்னையும் மீட்க முடியாது பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே இந்த நாளிலே பிறந்திருக்கின்றார். நினைத்து பாருங்கள், தரிசியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போன்று நான் முற்றிலும் உடைய கருத்தில் ஏற்படுகின்றப்பா. வரக்கூடிய நாட்களிலே நான் உம்மை கொண்டு உம்முடைய ஒளியை என் மூலமாய் அநேகர் பெற்றுக்கொள்ள நான் நம்பிக்கை கொண்டவனாய் நம்பிக்கையின் ஒளி வீச என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை வைத்து நாங்கள் தியானிக்கவும்,
கர்த்தாவே எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பாவ இருளை கர்த்தாவே அகற்றுகின்ற நம்பிக்கையின் ஒளியாய் கர்த்தாவே இந்த நாளில் நீர் வந்திருக்கின்றீர் என்ற அந்த விசுவாசத்திலே இருக்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எந்த குழப்பமும் வந்து அணுகாதபடி கர்த்தாவே நாங்கள் செல்லுகின்ற வழியை நீர் கர்த்தாவே எங்களுக்கு முன்குறித்திருக்கிறீர். அந்த வழியிலே கர்த்தாவே நாங்கள் சென்று உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்குள்ளாக நம்பிக்கையின் ஒளியை இந்த நாளிலே கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் காலம் மட்டுமல்ல, வரக்கூடிய புதிய ஆண்டும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கவும், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர்கள் ஒரு நம்பிக்கையின் ஒளி வீசுகின்ற மக்களாய் கடந்து செல்ல நீர் கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.